நம்புங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு நடுவாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகளை மட்டுமே நம்பி வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி கொண்டிருந்தனா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்டனா, காலப்போக்கில் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுவதுமாக நாம் விட்டுவிட்டு அல்லது மறந்துவிட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டுமே பிடித்து கொண்டு வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜனங்கள் வேதத்தை வாசிப்பதே இல்லை, வேதத்தை தெளிவாக போதித்தால் அதை பற்றி கேட்பதும் இல்லை. அவர்கள் எதை நம்புகிறார்கள்? தீர்க்கதரிசிகளை நம்புகிறார்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் தானே வேதம் சொல்லுது. தீர்க்கதரிசிகளை நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அல்லேலூயா. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளும் கூட குறைவு உள்ளவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், தீர்க்க தரிசனமும் குறை உள்ளது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமும் குறை உள்ளது. அப்போ தீர்க்க தரிசனம் குறை உள்ளது என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகள் குறை உள்ளவர்களாக இருப்பார்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பார்கள். அப்போ தீர்க்கதரிசிகள் குறை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனிதர்கள், அதனால கண்டிப்பா குறை உள்ளவங்களா தான் செய்வாங்க, இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த சில வாரங்களாக இந்த தேவன், இந்த கர்த்தர் பெரியவர் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவதாக இந்த உலகத்தில் இருப்பவனை விட அவர் பெரியவர் என்றும், எல்லா தேவர்களை காட்டிலும் அவர் பெரியவர் என்றும், மனிதர்களை விட அவர் பெரியவர் என்றும், பலத்திலே அவர் பெரியவர் என்றும், யோசனைகளிலே ஆலோசனைகளிலே அவர் பெரியவர் என்றும், கடந்த வாரத்தில் அவர் தேவாலயத்தை விட பெரியவர். சிலர் தேவாலயத்தை குறித்து அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள், சிலர் தேவாலயத்தை குறித்து மட்டும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவாலயத்தை அலட்சியம் பண்ணுகிறவரும் தேவாலயத்தை மட்டும் முக்கியத்துவம் படுத்துகிறவரும் தேவனுடைய பார்வையிலே ஒரே அளவில் தான் இருப்பார்கள். அவ் யார் தேவனுடைய பார்வையிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் தேவனை முக்கியப்படுத்துகிறவர்கள். அல்லேலூயா. தேவாலயத்தை விட தேவன் பெரியவர் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு பயத்தோடு வாழுகிறவர்கள் மெய்யாகவே தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவன் அவர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் எதில் பெரியவர் என்பதை இன்னொரு விஷயத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. வயசு அடிப்படையில் பார்த்தாலும் யோனாவுக்கு பிற்பாடு தான் இந்த உலகத்தில் இயேசுநாதர் என்ன செஞ்சார்?
பிறந்து வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வயசு அடிப்படையில் கூட யோனாவை விட இயேசு பெரியவர் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார், யோனாவை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? யோனாவை உருவாக்கின தேவன் அவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோனாவை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர் இங்கே இருக்கிறார். அந்த யோனாவை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அங்கே இயேசுநாதர் சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யோனாவை விட பெரியவர் என்று இயேசு சொல்லும் பொழுது அதனுடைய சரியான ஒரு விளக்கம் எப்படி தெரியுமா? யோனா தீர்க்கதரிசியை விட அவர் பெரியவர். அல்லேலூயா. பலத்திலே பெரியவர், தேவாலயத்தை விட பெரியவர், யோசனையிலே பெரியவர், எல்லா தேவர்களை காட்டிலும் பெரிய அந்த தேவன் தீர்க்கதரிசிகளை விட பெரியவர். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் என்றார் யார்? தேவனிடத்திலிருந்து தெளிவான ஒரு தரிசனத்தை பெற்று ஜனங்களுக்கு சொல்லுபவர்கள். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து தெளிவான ஒரு காரியத்தை பெற்று ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள் தீர்க்கதரிசிகள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை விட நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம், திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம், 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் ராஜா நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பார்க்கலாம். யோசபாத் ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள். அல்லேலூயா. முதல்ல யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். ரெண்டாவது யாரை நம்பணும்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். கர்த்தரிடத்திலிருந்து தெளிவான ஒரு காரியத்தை அறிந்து தெளிவான காரியத்தை பெற்று ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற அந்த காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ராஜா சொல்லுகிறார், நீ கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்பு. அல்லேலூயா. அவன் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு நடுவாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகளை மட்டுமே நம்பி வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி கொண்டிருந்த நாம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்டனா, காலப்போக்கில் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுவதுமாக நாம் விட்டுவிட்டு அல்லது மறந்துவிட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டுமே பிடித்து கொண்டு வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜனங்கள் வேதத்தை வாசிப்பதே இல்லை, வேதத்தை தெளிவாக போதித்தாலும் அதை பற்றி கேட்பதும் இல்லை. அவர்கள் எதை நம்புகிறார்கள்? தீர்க்கதரிசிகளை நம்புகிறார்கள். அல்லேலூயா. அவன் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்னு தானே வேதம் சொல்லுது. தீர்க்கதரிசிகளை நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அல்லேலூயா. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளும் கூட குறைவு உள்ளவர்கள் என்று வேதம் சொல்கிறார். அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், தீர்க்க தரிசனமும் குறை உள்ளது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமும் குறை உள்ளது. அப்போ தீர்க்க தரிசனம் குறை உள்ளது என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசிகள் குறை உள்ளவர்களாக இருப்பார்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பார்கள். வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க, இருப்பார்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பார்கள். அப்போ தீர்க்கதரிசிகள் குறை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனிதர்கள், அதனால கண்டிப்பாக குறை உள்ளவங்களாக தான் செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் தீர்க்கதரிசிகள் பாவம் செய்கிறவர்களாக நிச்சயக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்குறோம், நிறைய தீர்க்கதரிசிகள் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பாவங்கள் செய்கிற தீர்க்கதரிசிகளும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அதனால் இப்படியெல்லாம் அவர்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தீர்க்கதரிசிகளை மட்டுமே என்ன செய்யாத, நம்பாத, தீர்க்கதரிசியை காட்டிலும் பெரியவராகிய கர்த்தராகிய இயேசுவை என்ன செய்,
நம்புன்னு அவர் சொல்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் என்ன? தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு அநேக காரியங்கள் வெளிப்பட்டாலும் சில காரியங்கள் குறைவுபட்டதாக சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் நடந்து விடுகிறது. அல்லேலூயா. இப்போ உதாரணமாக நீண்ட நாட்களுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட புதுதில் ஒரு பத்திரிகை ஒன்று எங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பத்திரிகையில் நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பத்திரிகையில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்த உலகம் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் அழிந்து போகும், பேர் அழிவினாலே அழிந்து போகும் என்று அந்த பத்திரிகையில் தெளிவாக எழுதியிருந்தார். அவர் ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர், வசனத்தை ரொம்ப கடுமையாக கண்டித்து எழுதக்கூடியவர். அவர் திடீர்னாலே இப்படி எழுதிட்டார். அவருடைய வசனங்கள் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். என்ன எழுதிட்டார்? இந்த மாதத்தில் குறிப்பிட்ட இந்த வருஷத்தில் இந்த உலகம் பெரிய ஒரு அழிவனை செய்ய போகுது, சொல்லுங்க, சந்திக்க போகிறது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அதிர்ச்சியான ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நானும் கூட சரி ஒருவேளை அழிஞ்சிருமோ அப்படின்னு யோசித்தேன். ஒரு அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த நாள் வந்த பொழுது அந்த வார்த்தை என்ன செய்யலை, நிறைவேறலை. உலகம் அமைதியாக என்றைக்கும் போல இருந்தது. ஒரு அழிவு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அநேகர் என்ன செய்தார்கள், இந்த பத்திரிகை ஆசிரியரிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் இப்படி சொன்னீர்களே உலகம் அழிஞ்சிரும்னு, இப்படி நடக்கும்னு சொன்னீங்களே, ஒன்றும் நடக்கலையே, ஏன், எதுக்கு அப்படின்னு பல கேள்விகளை கேட்டார்கள். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசி இடத்துல நினிவே பட்டணத்தில் போய் சொல்லு, பட்டணம் எத்தனை நாள் அழிஞ்சிரும், 40 நாளில் அந்த பட்டணம் அழிந்து போகும்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பட்டணம் என்ன செய்யலை, அழியவில்லை. அதனால் அந்த பொறுப்பு யார் இடத்துல உள்ள பொறுப்பு? தேவனிடத்தில் உள்ள பொறுப்பு என்று சொல்லி தேவன் மேலே படியை போட்டுட்டு இவர் தப்பிக்கிட்டார். அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? தேவன் உண்மையிலே தாம் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவார். அப்படி இருக்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசி மூலமாக நினிவே பட்டணத்தில் போய் நீ சொல்லு, 40 நாள் அந்த பட்டணம் அழிந்து போகும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறவில்லை அப்படின்னு இந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார். அப்போ தேவன் உண்மையிலே ஏன் அதை நிறைவேற்றவில்லை உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் நினைவு பட்டணம் அழிவுன்னு சொன்னாரா, அழியாதுன்னு சொன்னாராங்க? அழியும்னு சொன்னார். அழிஞ்சதா அழியலையா? அழியலை. ஏன் அழியலை? அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், நினிவே பட்டணத்தில் போய் நீ சொல்லு, நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் 40 நாள் அந்த பட்டணம் என்ன செஞ்சிடும், அழிந்துரும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் 40 நாள் அழிஞ்சிரும்னு சொன்னார். அந்த ஜனங்கள், அந்த ராஜா, அந்த பட்டணத்தினுடைய ஜனங்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பினதுனால அந்த பட்டணம் என்ன செய்யலை, அழியலை. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினாரா, நிறைவேற்றவில்லையா? நிறைவேற்றினார். மனம் திரும்பாமல் போனால் நீ அழிந்து போய்விடுவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள். அதனால் அந்த பட்டணத்தை தேவன் என்ன செய்யலை, அழிக்கலை. இந்த வசனத்தை அவர் சரியாக அறிந்திருந்தாலும் அவர் அறியாதொரு போல தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதற்காக பழி ஆண்டவர்கிட்ட போட்டு நினைச்சிட்டாரு, போயிட்டாரு. அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள விஷயம் அது. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட நிறைய தேவனுடைய மனிதர்களை பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம், ஊழியக்காரங்களை பார்க்குறோம். சொன்னது சரியில்லை, நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே பழியை யார் மேலாவது போட்டுவிட்டு போய்விடுவார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசியை நம்பு, தீர்க்கதரிசியை மட்டும் முழுசாக செஞ்சிடாத, நம்பிராத. ஏன்னு சொன்னால் தீர்க்கதரிசிகள் இடத்துல ஒன்று இருக்கிறது, குறை இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் இடத்துல சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறது. தீர்க்கதரிசி இடத்துல பலவீனங்கள் இருக்கிறது. அதனால் நீ தீர்க்கதரிசிகளை மட்டுமே நம்பிராத. இந்த போதகர் சொன்னது அப்படியே நடக்கும், இந்த பாஸ்டர் சொன்னால் அப்படியே நடக்கும், இந்த ஊழியக்காரர் சொன்னால் அப்படியே நடக்கும் என்று ஒருவேளை உன் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்திருந்தாலும் நீங்கள் முழுவதுமாக அதை நம்பாமல் யாரை நம்பணும்? தேவனை நம்பணும், கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்கள் சித்தி பெறுவீர்கள், நிலைப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தையை நம்பாதவர்கள் தான் ஊழியக்காரர் ஏதாவது ஒரு கடிந்து பேசிவிட்டால் அல்லது ஆறுதலாக பேசிவிட்டால் அவர்களுக்கு அது பிடித்திருந்தால் அந்த பக்கம் சாய்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இல்லாவிட்டால் வெறுத்து தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். இவர்கள் எல்லாம் வேதத்தை முழுமையாக நம்பாதவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசியை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசிகள் கூட தவறு செய்யலாம், அவர்களிடத்தில் குறைகள் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் ஒரு குறை என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. ஏலி ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதன், ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆனால் ஏலி பெரிய ஒரு பாவம் செய்தான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என்ன பாவம் செய்தான்? தேவனை விட தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்தான்? அதிகமாக கனம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் மதிக்கணும். வேதம் அப்படி தானே சொல்லுது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள், தேவனுடைய ஊழியக்காரரை கனம் பண்ணுங்க, அதிகாரிகளை கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள், சகோதரர்களை கனம் பண்ணுங்கள், விசுவாசிகளை ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க, இப்படி எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் எல்லாரையும் கனம் பண்ணுகிற நாம் அநேக நேரங்களில் எல்லாரையும் போல தேவனையும் கனம் பண்ணி விடுகிறோம். அங்கே தான் தவறு செய்கிறோம். இந்த ஏலி எல்லாரையும் கனம் பண்ணினதை விட தன் பிள்ளைகளை அதிகமாக கனம் பண்ணினார். அது கூட தவறு இல்லை. தேவனை விட தன் பிள்ளைகளை என்ன செஞ்சார்? கனம் பண்ணினார். அதனால் பிள்ளைகளை அவர் என்ன செய்யலை? சரியாக வளர்க்கலை. பிள்ளைகளை சரியாக கண்டித்து வளர்க்கலை. பிள்ளைகளை எச்சரித்து வளர்க்கலை. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்கிறது, அவன் செய்த பாவத்து நிமித்தம் அந்த ஏலியினுடைய குடும்பம் என்ன செஞ்சது? சிதறி போனது, சீரழிந்ததுன்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், அவனிடத்தில் இந்த குறை இருந்தது. அதுபோல் நாம் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்தினாலும், பெரிய விசுவாசி, பெரிய பாஸ்டர் அப்படின்னு நம்ம வெளியே காட்டி கொண்டாலும் நம்மிடத்தில் குறைகள் இருக்கும். என்ன குறைகள் இருக்கும்? ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். ஏலியை போல தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்காமல் தேவனை சரியாக கனம் பண்ணாத அந்த குறை இருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட தேவனை சரியாக கனம் பண்ணாதவர்களாக இருந்தால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், தேவனை முழுமையாக முதலிடத்தில் கனம் பண்ணாத ஒருவராக இருந்தால், இந்த ஏலியை போலத்தான் நிறைய சங்கடங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சிடும், விழுந்துரும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, தீர்க்கதரிசிகள் கூட குறை உள்ளவர்கள், பாவம் செய்வார்கள். அதனால தான் நீ தீர்க்கதரிசிகளை மட்டும் என்ன செய்யாத, நம்பாத, தேவனையும் நம்பு அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் சொல்லுவது சரியா அல்லது தீர்க்கதரிசிகள் சொல்லுவது பொய்யா? இதை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. கண்டுபிடிச்சா தானே நம்ம சரியான பாதையில் போக முடியும். இன்றைக்கி நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறார்கள் என்பதை விட நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறார்கள். அல்லேலூயா. விசுவாச கூட்டத்தார் என்று சொல்லுகிற விசுவாசிகள் கூட கள்ள தீர்க்கதரிசிகளை போல எழும்புகிறார்கள். போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை போல எழும்புகிறார்கள். அல்லேலூயா. வேதத்தை சொன்ன உடனே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்பி அப்படியே நாம் அவர்கள் என்ன செய்து விடுகிறோம்? செவி சாய்த்து விடுகிறோம், அல்லது அப்படி மயங்கி விடுகிறோம். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிற வேத வசனங்கள், ஆலோசனைகள் வேதத்துக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா? இந்த வேதத்தில் அது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒத்து போகிறதா இன்னும் யோசிக்கணும். அல்லேலூயா. அப்படி பார்த்து தான் நம்ம இவர் சொல்லுகிற வார்த்தை சரியான வார்த்தை, இவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, இவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தன்னுடைய ஊழியத்திலே பயன்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த மோசையை குறித்து ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி. அல்லேலூயா. ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால்
தேவன் அவனிடத்தில் என்ன எப்படி வெளிப்படுவாராம்? தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுவார். தரிசனம் எப்படி வரும்? கண்ணை மூடணுன்னு இப்படி வரும். அல்லேலூயா. அல்லது சொப்பனத்தின் மூலமாக கூட வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனத்தின் மூலமாக அவனிடத்தில் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிற ஒரு தேவ மனிதனிடத்தில் தேவன் தரிசனத்தில் சொப்பனத்தில் சில காரியங்களை வெளிப்படுத்தி பேசுவார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. உங்களிடத்தில் தேவன் தரிசனத்திலாவது சொப்பனத்திலாவது என்றைக்காவது பேசி இருக்கிறாரா? சொப்பனம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் தேவன் உங்களோடு சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறாரா? அப்படி பேசியிருந்தால் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோடு பேசியிருக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரா? வேதம் சொல்லுது தேவன் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல அப்படி தான் பேசுவார். நேரடியாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், தரிசனத்தின் மூலமாக பேசுவார். அல்லேலூயா. இது தேவன் பேசுகிற ஒரு தீர்க்கதரிசிகளுடைய ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்போ இது இப்படி யார்கிட்ட பேசினாரா? ஒரு தீர்க்கதரிசிக்கிட்டே இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. காமனா பொதுவாக எல்லா தீர்க்கதரிசிகளிடத்திலும் தேவன் இப்படி தான் செய்வார், பேசுவார். ஆனால் நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு தம்பட்ட அடிச்சுக்கிட்டு சிலர் அழிவாங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தில் அடுத்த வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிங்க. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை நான் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். இது முதல் குவாலிட்டின்னு வச்சுக்கிடுங்க. ரெண்டாவது வசனம். என் தாசனாய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. மோசே ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் தரிசனத்தில் சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்பட்டு பேசப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி அவன் இல்லை. அல்லேலூயா. அப்போ என்னங்க அவன் தீர்க்கதரிசி? அவன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் மோசையோடு எல்லா தீர்க்கதரிசிகளிடத்திலும் பேசுவது போல பேசுவதில்லை. சில தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, நான் நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்துக்கு என்ன தெரியல, அர்த்தம் தெரியல. அல்லேலூயா. ஆமாம், அப்படியே நான் பெரிய பல்லாக்கில் என்னை 4 பேர் தூக்கிட்டு போன மாதிரி இருந்து அப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பல்லாக்கில் என்னை தூக்கிட்டு போன மாதிரி இருந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியல, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு அவங்க என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அதுக்கு எனக்காக விளக்கம் சொல்லணும்ல, அதுக்கு அவன் என்னதையாவது ஒரு விளக்கத்தானே செய்வான், சொல்லுவான். ரொம்ப விவரமுள்ளவனாக இருந்தால் பல்லாக்கில் அவங்கள தூக்கிட்டு போனாங்களா, பல்லாக்கில் தூக்கிட்டு போகும்போது உட்கார வச்சு தூக்கிட்டு போனாங்களா, படுக்க வச்சு தூக்கிட்டு போனாங்களான்னு விவரமானவன் கேட்பான். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த ஆளே சொல்லும், ஆமாம் என்னை படுக்க வச்சுலாம் கொண்டு போன மாதிரி இருந்து, படுக்க வச்சு கொண்டு போன மாதிரி இருந்தா அப்போ அதுக்கு அர்த்தம் வேறு மாதிரி இருக்குது, அதனால் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி தப்பாலாம் பாருங்கள் அர்த்தங்களை சொல்லுவாங்க. விளக்கம் தெரியாது. நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அதுக்கு என்ன விளக்கம் தெரியல. அல்லேலூயா. மோசையை பற்றி வேதம் சொல்லுது, நான் இவனிடத்தில் மறைபொருளாக என்ன செய்வதில்லை, பேசுவதில்லை, தெளிவாக பேசுவாராம். தெளிவாக, நேரடியாக, முகமுகமாக அவருடைய சாயலோடு நின்றவர் பேசுவார்னு வேதம் சொல்லுவார். அல்லேலூயா பார்க்கலாம். கர்த்தருடைய இந்த வசனத்தை கத்தோலிக்க வேதம் சொல்கிறது, மோசே தேவனுடைய உருவத்தை அப்படியே பார்த்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் சொல்கிறாங்க தேவனை பார்க்க முடியாது, தேவனை பார்க்கவே முடியாது, பிதாவை பார்க்கவே முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, பிதாவாகிய தேவன்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோசையோடு முகமுகமாக பேசினார். அல்லேலூயா. முகமுகமாக பேசினார். அவருடைய சாயலை கண்டான், அவருடைய உருவத்தை பார்த்தான். முதல்ல பின்பகுதியை பார்த்தான், நேரடியாக முகமுகமாக உட்காந்து இப்படி பேசிட்டு இருந்தான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்குமா பாருங்க. இவன் தான் உண்மையிலே ஒரு மெய்யான ஒரு தீர்க்கதரிசி. கரங்களை தீர்க்கதரிசி மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியைத்தான் வேதம் சொல்கிறது மேலான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தீர்க்கதரிசி கூட குறைகள் உள்ளவனான செய்வான் இருப்பான். அதனால நீ என்ன நம்பு, தீர்க்கதரிசியை விட பெரியவர் இப்போது இங்கே இருக்கிறார், தேவன் இங்கே இருக்கிறார், என்ன நம்புன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசினார், அவருடைய சாயலை அவன் கண்டான். மறைபொருளாக இக்கண்ணா அக்கண்ணா வச்செல்லாம் பேசல, தெளிவாக பேசினார். அல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் கூட தேவன் பேசணும்னு விரும்புகிறீங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி தேவன் பேசிவிட்டால், உங்களோடு அவர் உணர்த்தி விட்டால், உங்கள் வாழ்க்கை இப்படி அலங்கூலமாகலாம் போகாது. எப்படி போகும்? அலங்காரமாக போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் அடிக்கடி நான் சொல்வேன், தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் விரும்புங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோசையோடு மட்டும் ஏங்க பேசினாரு? நம்மளை போனதானுங்க அவர் ஒரு மனுஷன். அவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு என்ன தடை? கழுத கூட பேசியிருக்காரு, மீனுக்கிட்ட போய் கட்டளையிட்டு இருக்கிறாரு, கோழி கூட பேசி கூவ சொல்லியிருக்காரு, பூச்சி கூட பேசியிருக்காரு. இப்படி எத்தனையோ பேரோடு பேசின தேவன் ஏன் கூட ஏன் பேச மாட்டேங்காரு? மோசையோட மட்டும் ஏன் இப்படி பேசினாரு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரணும். வந்தால் நல்லது. அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் முன்னேறுதீங்கன்னு அர்த்தம். மோசையோடு மாத்திரம் தேவன் ஏன் பேசினார் அப்படி பார்த்தீங்கன்னா, வாசிங்க என்னாகமம் 12ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அவன் என் வீட்டில் எல்லா காரியங்களும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. தேவன் யாரோடு அதிகமாக பேச விரும்புவார் தெரியுமா? உண்மை உள்ளவன்கிட்ட பேசுவார். பொய்க்காரன்ட்டையும் பொய்க்காரிகிட்டையும் தேவன் பேசுவதே இல்லை. அவர்கள் தேவன் பேசினார் என்று சொன்னாலும் உண்மையிலே தேவன் அங்கே பேசியிருக்க மாட்டாருங்க. யார் பேசியிருப்பா? பேய் பேசியிருக்கும், பிசாசு பேசியிருக்கும். உங்களிடத்துல உண்மை இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு தேவன் பேசுனது போல சில காரியங்கள் உங்களிடத்துல இருக்குமானால், நீங்கள் அப்படி உணர்ந்தால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உண்மை இல்லாதவனிடம் தேவன் பேசுவதே இல்லை. அல்லேலூயா. அவன் என்கிட்ட பேசினது யாரு? உன்கிட்ட பேய் பேசியிருக்குமா? சகோதரா சகோதரியை உன்கிட்ட சாத்தான் பேசியிருக்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் பேசுவான். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். அப்போ மோசையிடத்தில் தேவன் முகமுகமாய் பேசினதற்கு என்ன காரணம்? அவன் எங்கே உண்மை உள்ளவன்? சபையில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, மனிதர்களோடு பேசும் பொழுது, உறவுகளோடு பேசும் பொழுது, நண்பர்களோடு பேசும் பொழுது, எல்லா இடத்திலும் அவன் உண்மையுள்ள ஒரு தேவ மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. அவனிடத்தில் தேவன் பேசினார். அல்லேலூயா. அப்போ ஒரு உண்மையான தீர்க்கதரிசனத்தில், உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசி இடத்துல தேவன் பேசுவார். அல்லேலூயா. அவன் உண்மை உள்ளனா இருப்பான். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அதை நம்ம கண்டுகொள்ளலாம். இது நாம் உண்மை உள்ளதாக இருந்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக மாற வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வேதத்தில் உண்மையான தீர்க்கதரிசியை வேற எப்படி கண்டுபிடிக்கிறது, பொய்யான தீர்க்கதரிசியை வேற எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ, அவர் சொல்லுகிற என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் சாத்தானுடைய நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லாத வார்த்தையை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடிய
என் பேரில் வரக்கூடிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, என் பேரை போடாமல் சாத்தானுடைய பேரில் வந்த தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை விட்டுவிட்டு நான் சொல்லாத வார்த்தையை தேவன் சொன்னார் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணுமா? சாக கடவன். அவனை கொன்னுருங்கார். அல்லேலூயா. அவன் இந்த நாட்டிலையும் இந்த வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? என்னமா சொன்னார்? சகோதரா என்ன சொன்னார்? அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார். ஏதாவது நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. ஒரு சிலது நடக்கலை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லாத வார்த்தையே ஒருத்தன் சொன்னான்னா அவனை கொன்றுங்காரு. இன்றைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன தெரியுமா? தேவன் சொல்லாத வார்த்தையை அவர் சொன்னார் என்று சொல்லுவது. அல்லேலூயா. அதை சிலர் நம்பி ஏற்றுக்கொள்வது. இங்கே தான் பெரிய ஆபத்தே இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் ஓடும், கொஞ்ச நாள் அப்படியே அழகாக போயிட்டுருக்கும். திடீரென்று முடிவு வேதனையான முடிவாக வந்துவிடும். அல்லேலூயா. ஆகத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வேத வசனத்தோடு உங்கள் வாழ்க்கையை உரசி பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லாத ஒரு வார்த்தையை ஒருத்தன் சொன்னான் அவன் சாகணும்ப்பா. முதல் காரணம் அதான். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை இந்த வசனத்தில் இருந்து, இந்த வேத புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லாமல் இதற்கு வெளியே இருந்து சொன்னான்னா அவன் தீர்க்கதரிசியும் அல்ல, அவனை நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு அளவு பார்க்கலாம். இந்த வசனத்திலிருந்து ஒருத்தவங்களுக்கு சொன்னோம்னா அது ஆறுதலாக இருந்தாலும் சரி, அது ஒருவேளை கடிந்து கொள்ளுதலாக இருந்தாலும், உங்களை காயப்படுத்துவதாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம். அது உண்மையான வார்த்தை. போலியான வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அப்படி போலியான வார்த்தையை சொல்லுகிறவன் சாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நான் அவனிடத்தில் அதை குறித்து என்ன செய்யலை, சொல்லவில்லை, பேசவில்லை. ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது வாசிங்க, உபாகமத்தின் புத்தகம், அது 18ஆம் அதிகாரம் 21ஆம் சந்த வாசிங்க. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று, கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று, நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாக, நீ உன் இருதயத்திலே சொல்வாயாகில். அல்லேலூயா. எப்படிங்க நான் நம்புறது? அவங்களுக்கு எல்லா பதிலுமே எங்கே இருக்கு? வேதத்தில் இருக்கு. இப்போ இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? சொல்லுங்க பார்க்கலாமே. இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு உண்மையான தீர்க்கதரிசிக்கும் பொய்யான தீர்க்கதரிசிக்கும் எப்படி வித்தியாசம்னா, ஆண்டவர் அவனோடு பேசினால் எல்லாமே அங்கே நிறைவேறும். அல்லேலூயா. உதாரணத்திற்கு விளங்கும்படி ஒன்று சொல்லுகிறேன். ஒரு மனிதர் கூட்டங்களில் தீர்க்க தரிசனமாக நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள். குறிப்பாக பெயர்களை சொல்லி அழைப்பதை பார்க்குறோம். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு உதாரணமாக சொல்கிறேன். இந்த கூட்டத்தில் பல பெயர்களை சொல்லி தேவன் உன்னோடு பேசுகிறார், மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்கன்னு கூப்பிடுதாங்க. ஒரு 100 பெயர் சொல்லுகிறாருன்னு வைத்துக்கொள்வோம். 100 பேர் சொல்லிவிட்டு 99 பேர் மேடைக்கு வந்தாச்சு. எத்தனை பேர் மேடைக்கு வந்தாச்சு? 99 பேர் மேடைக்கு வந்தாச்சு. ஒருவன் வரலை, ஒரு ஆள் மேடைக்கு வரல. இப்போ இந்த ஆள் சொன்ன தீர்க்க தரிசனம் உண்மையான தீர்க்க தரிசனமா பொய்யான தீர்க்க தரிசனமா? பொய்யான தீர்க்க தரிசனம். தேவன் சொன்ன வார்த்தை 100க்கு 100 சரியாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது பெயர் அழைத்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி, அது சரியாக இருக்கும். அப்போ உங்கள் ஆண்டவர் சொல்கிறார், அவன் சொல்லுகிற காரியம் 100க்கு 100 நிறைவேறாமல் போனால் அவன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? கள்ள தீர்க்கதரிசி, பொய்யான தீர்க்கதரிசி. 100ல் 99 நிறைவேறி விட்டது, ஒரு காரியம் நிறைவேறவில்லை என்று சொன்னாலும் அவன் யார் தான்? கள்ள தீர்க்கதரிசி, பொய்யான தீர்க்கதரிசி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருப்பான்னு சொன்னால் 100க்கு 100 உண்மையை செய்ய மாட்டான், சொல்லவே மாட்டான். இன்னும் உங்களுக்கு விளங்கும்படி சொன்னால் அவன் சொல்லக்கூடிய காரியங்களிலே பாதி நடக்கும், பாதி நடக்காது. அல்லேலூயா. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்லக்கூடிய காரியங்கள் நிறைவேறாமல் போனால் அவன் யார்? கள்ள தீர்க்கதரிசி. தொடர்ந்து வாசிங்க.
ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம், கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னார். அதை துணிகரத்தினாலே சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனம் என்பது தேவனாலே தெளிவாக தரிசனத்தை பெற்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவன் சொன்னது சரியா இருக்கு அப்படின்னா சரியா தான் இருக்கும், பாதி தப்பா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போகிறோம், ஒரு நண்பர்களாக ஒரு 5 பேர் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு பாஸ்டர்கிட்ட, பெரிய பாஸ்டர்கிட்ட போகிறோம். அப்போ அந்த பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. 4 பேருக்கு அவர் சொன்ன காரியங்கள் சரியாக இருக்கிறது. மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து, அவருடைய செயல்பாடுகளை குறித்து, அந்தரங்கமான பாவங்கள், அது இது எல்லாத்தையும் சொல்வது 4 பேருக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒருவனுக்கு சொன்னது அத்தனையும் பொய்யாக இருக்கிறது, அவனோட சம்பந்தப்படாத காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த 5 பேரில் இந்த 4 பேர் அந்த பொய்யான தீர்க்கதரிசியை உண்மையான தீர்க்கதரிசி செய்வாங்க, நம்புவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒருவனுக்கு பொய்யாக வந்தது பாருங்க, அவன் அந்த ஆள் என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். இவன் இந்த 4 நண்பர்கிட்ட சொன்னாலும் இந்த 4 பேரும் இவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இதில் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவன் சொன்னான், பொய்யாக தீர்க்க தரிசனங்களை கேட்டு இனிமையும் பக்கத்தில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி விலகி போகிறான் பாருங்கள், அவன் தான் உண்மையிலே கொடுத்து வச்ச விசுவாசி. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு சொன்னது நிறைவேறிட்டு, உனக்கு நிறைவேறியிருக்கு. நிறைய பேருக்கு என்ன செய்யலை, நிறைவேறல. இப்படி தீர்க்கதரிசிகளுக்குள்ளே பல குறைகளும் பலவிதமான போலிகளும் கள்ளத்தனங்களும் பொய்யான காரியங்கள் இருக்கிறனால தான் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசிகளை விட பெரியவராகிய என்ன நம்பு. அல்லேலூயா. நீ தீர்க்கதரிசியை நம்பு, ஆனால் தீர்க்கதரிசியை விட பெரியவராகிய என்ன நம்பு. அவங்க கிட்ட கூட குறைகள் இருக்கும், அவங்க கிட்ட கூட பாவங்கள் இருக்கும், பொய் இருக்கும், பித்தலாட்டம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். ஆனால் நீ என்ன நம்பு. அல்லேலூயா. நீ என்ன நம்புனா ஏன்ட்ட 1% கூட ஏமாற்றத்தனமும் பித்தலாட்டமும் பொய்யும் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அதில் கொஞ்சம் கூட மாற்றங்கள் என்ன செய்யாது, வரவே செய்யாது. நிறைய விஷயங்களை வேதத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இயேசுநாதர் நிறைய சம்பவங்களை வேதத்தில் சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமயத்தில் அவர் சீசர்களிடத்தில் அவர் திருவிருந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார். அல்லேலூயா. ராபோஜனம். ராபோஜனத்தை ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று பேசுகிற உடனே சீசர்கள் கேட்குறாங்க, எங்கே ஏற்பாடு பண்ணுறது, எங்கே போய் ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னா, பேரை சொல்லி இந்த தெருவில் இத்தனை நம்பர் வீடு இந்த முடுக்குள்ள இருக்குது அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவர் தேவன், அவர் எல்லாம் தெரியும். அவர் ஊராக போய் வீடு வீடாக போய்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவர் கிடையாது. அல்லேலூயா. எந்த வீட்டுக்கு போகணும், எந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். ஒரு அலையிலே சொல்லுங்கம்மா. அதனால் அவர் எந்த வீட்டுக்கு போகாட்டாலும், எந்த முடுக்குக்குள்ளே போகாட்டாலும் எல்லாத்தையும் தெளிவாக அறிந்திருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், ராபோஜனத்திற்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சீசர்கள் கேட்ட உடனே அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம், வேதவசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு தேவன், எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. ஒரு வீட்டில் போய் ஒரு இடத்துல போய் பஸ்காவை புசிக்கும்படியாக என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சீசர்கள் கேட்கிறார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள் நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அல்லேலூயா.
இப்போ நாமன்னா நீங்கள் போய் ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க, அந்த பிரதர் வீட்டுக்கு போயிடுவோம், இந்த பிரதர் வீட்டுக்கு போயிடுவோம், இந்த சிஸ்டர் வீட்டுக்கு போயிடுவோம், இந்த சிஸ்டர் வீட்டுக்கு போயிடுவோம்னு போயிடுவோம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சீஷர்கள் அப்படி அநேகரை அறிந்து வைத்திருந்தாலும் அவங்க கேட்குறாங்க, எங்கே போகிறது ஆண்டவரே, எந்த வீட்டில் போய் எந்த இடத்துல போய் நம்ம இந்த பஸ்காவை இந்த ராபோஜனத்தை என்ன செய்கிறது ஆயத்தம் பண்ணுறதுன்னு கேட்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற தெளிவான அந்த பார்வையை இந்த பகுதி சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் பொழுது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். அந்த பக்கத்தை அப்படியே வச்சிருங்க. அல்லேலூயா. நீங்க நகரத்துக்குள்ள போங்க, ஊருக்குள்ள போங்க. போகும் பொழுது ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிராக என்ன செய்வான், வருவான் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. ஏன்னா நம்ம ரோட்டில் போகும்பொழுது நிறைய பேர் நமக்கு ஏற்ற என்ன செய்வாங்க, வருவாங்க. நேற்று கூட நான் மாலை நேரத்தில் இந்த கேட்டுக்கு வெளியே நின்று பார்க்க, தெருவில் ஒரு ஆளாக காணல, ஒரு ஆள் இல்லை. இந்த தெரு அப்படிப்பட்ட தெருவே கிடையாது. கலகலான்னு இருக்கும். என் மனைவிட்ட சொன்னேன், சாயந்தரம் ஆனாலே இதில் கிளியாந்தட்டு போட்டு நாங்கள் 10 பேர் விளையாடுவோம், கலகலான்னு இருக்கும் இந்த தெரு. நேற்று பார்க்குறேன், கொஞ்சம் நேரமாக ஒரு 2 வீலர் போகுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 வீலர் போகுது, ஆட்களே காணும். தெருவே வெறிச்சோடி கிடக்கு. அல்லேலூயா. அது என்ன ஒரு சாபம் என்று சொல்லவா, ஆசீர்வாதம் என்று சொல்லவா, எனக்கே தெரியல. அல்லேலூயா. மனிதர்கள் எதிர்முதிரமாக நடக்கணுங்க. ஊர்னு ஒன்று இருந்தால், நகரம்னு ஒன்று இருந்தால் என்ன செய்யணும், தெருக்குள்ளேயும் பஸாருக்குள்ளேயும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். இன்னும் எல்லாரையும் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சாச்சு. செல்ஃபோனு, டிவி, அது இதுன்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கு. அல்லேலூயா. அது ஒரு பெரிய சாபம் என்று தான் நான் சொல்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இங்கே ஆண்டவர் சொல்ல, நீ போ, ஏத்தாப்பில் ஒரு மனுஷன் வருவான் அப்படின்ட்டு சொன்னார்னா, இப்போ நம்ம இந்த முடுக்கில் வந்தோம்னா ஒரு வேலை காணல. அல்லேலூயா. ஒருத்தனை காணலை. ஆண்டவர் சொல்ல, நீ போ, ஒருத்தன் வருவான். எப்படி வருவான், தண்ணீர் குடம் சுமந்துட்டு வருவான். அல்லேலூயா. பொதுவாக தண்ணி யார் எடுப்பா, பெண்கள் எடுப்பார்களா, ஆண்கள் எடுப்பார்களா? அதிகமாக பெண்கள் எடுப்பார்களா, ஆண்கள் எடுப்பார்களா? பெண்கள் தான் எடுப்பார்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்க, தண்ணீர் குடம் சுமந்து ஒருத்தன் வருவான், ஒருத்தி வருவான்னு சொல்லலை, ஒருத்தன் வருவாங்க. அல்லேலூயா. அப்போ இவங்க யாரை தேடுவாங்க, குடத்தை சுமந்துக்கிட்டு யாராவது ஒரு மனிதன் வருகிறாரா அப்படிங்கிற பார்வையில், தேவன் சொன்ன பார்வையிலேயே அதை தேடினார்கள். அல்லேலூயா. அப்படி தண்ணி குடம் சுமந்துட்டு ஒருத்தன் என்ன செய்வான், நீ போகும் பொழுது எதிர்த்தால வருவான். நல்லா புரிஞ்சுக்கணும் பாயிண்ட. நான் இப்படி போகிறேன் தெருவில், எனக்கு ஏத்தால அங்கேருந்து தண்ணி குடம் சுமந்து செஞ்சுவான், வருவான். அவன் நிப்பாட்டி, வாப்பா, ஆண்டவர் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண சொன்னார், அது எங்கே இருக்குது அப்படின்னு கேளுங்கன்னு சொன்னாரா? கேட்கணும்னு சொல்லலை. வாசிங்க பார்க்கலாம். அதே வசனம் வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர் நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின்னால போங்க. அல்லேலூயா. அவனை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லலை. அவன் இப்படி போன சீசர்கள் தண்ணீர் குடம் சுமந்து ஒருத்தன் வாரான், அப்படியே டேன் ஆகி தண்ணீர் குடம் சுமந்துட்டு போகிற பின்னாடின்னு செய்கிறான். புரியுதான்னு சொல்கிறது. அவன் நிப்பாட்டலை, பார்த்தாச்சு, சொன்ன மாதிரியே ஒருத்தன் வாரான். அப்படியே அவன் போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லி, இன்னொருத்தன் வாரான் இவன் தான் சொன்னோன்னே அப்படியே யோசித்து அவன் பின்னால் தான் போச்சோன்னாரு. அவனை யாரும் தட்டி நிறுத்திடுறாங்க, நாமனா தட்டி நிறுத்திடுவோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டு சொன்னான், பின்னாடியே போங்க. அப்படியே போகிறான் பாருங்க. வேதம் சொல்லுது, அவன் பின்னாலே போய் அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி. அல்லேலூயா. அவன் பின்னால் போ. அவன் எங்கே போவான், ஒரு வீட்டுக்குள்ளே போவான். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளே நீ போய் அந்த வீட்டில் ஒரு முதலாளி இருப்பான், வீட்டுக்கு சொந்தக்காரன் இருப்பான். அந்த சொந்தக்காரனை பார்த்து, வீட்டின் உரிமையாளரை பார்த்து, வாசிங்க பார்க்கலாம். அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். போதகர் உங்களிடத்தில் கேட்க சொன்னார் என்று
சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். நீ போ. இப்படி போதகர் சொன்னார், திருவிருந்தை உங்கள் வீட்டில் தானே செய்யணும், ஆயத்தம் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஏற்கனவே அங்கே என்ன செஞ்சுருக்கான், மேல் வீட்டில் கம்பளம்லாம் போட்டு அழகாக விரிச்சு சூப்பராக வச்சுருக்கான். அல்லேலூயா. எங்க சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொரு வரியும் வார்த்தையும் தீர்க்க தரிசனமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் சொல்கிறாரு. இப்போது அவன் எல்லாத்தையும் விரித்து கரெக்டாக வச்சுருப்பான். ஆண்டவர் எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி தான் வைத்திருக்கிறார். நம்ம ஏன் அதை போய் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சரியான செய்யலை, கேட்கலை. தேவன் சொன்ன வார்த்தைக்கு சரியாய் கீழ்ப்படியலை. இவன் பின்னால் போனால் நம்ம எவ பின்னாலேயே போகிறோம். அல்லேலூயா. இவன் பின்னால் போகாதன்னா அவன் பின்னால் தான் நம்ம போவோம். அல்லேலூயா. தண்ணீர் கூட சுமந்துட்டு வரக்கூடிய ஆம்பளை பின்னால் போனால் தண்ணீர் கூட சுமந்துட்டு வர பொம்பளை பின்னால் நம்ம போவோம். எதிரும் முதிருமாவே நம்ம செய்வோம். ஆனால் இவர்கள் ஆண்டவராக இயேசு சொன்னபடியே போனார்கள். அந்த வீட்டு வசமாக, யார் நீ, எதுக்கே வந்த, அவருக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, போவலையே அப்படின்னு செய்யலை, சொல்லலை. வாங்கோ வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போய் பெரிய கம்பளம் விரித்த அப்படி அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய அறையை அவங்ககிட்ட காட்டி என்ன செய்தானா, இங்கே உட்காருங்கன்ட்டானா. அல்லேலூயா. இதில் ரொம்ப முக்கியமான வசனம் வரி அடுத்த தான் வருது. அல்லேலூயா. அப்போது முதல்ல எங்கே போகணும், முதல்ல எங்கே போகணும், நகரத்துக்குள்ளே போகணும். சத்தமாக சொல்லுங்க. முதல்ல நகரத்துக்குள்ளே போகணும். ரெண்டாவது எங்கே போகணும், தண்ணீர் குடம் எதிர்த்து சுமந்து கொண்டுகிற அந்த ஆண் மனுஷனுக்கு பின்னாடி என்ன செய்யணும், போகணும். தண்ணீர் குடம் சுமக்கிற ஒரு மனிதனுக்கு பின்னாடி போகணும், முன்னாடி போகக்கூடாது. அல்லேலூயா. பின்னாடி போய் அடுத்தல எங்கே போகணும், அவன் எந்த வீட்டுக்குள்ளே நுழையிறானோ அந்த வீட்டுக்குள்ளே போகணும். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளே போய் யாரை பார்த்து பேசணும், வீட்டு எஜமான், வீட்டு சொந்தக்காரனை பார்த்து பேசணும். என்ன பேசணும், போதகர் இன்றைக்கு உங்கள் வீட்டில் திருவிருந்து ஆயத்தம்னு சொல்லியிருக்கிறாரு, பஸ்காவை ஆயத்தம்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லணும். அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னால் அவன் உங்களுக்கு என்னது ஆயத்தம் பண்ணி இருக்கு, கம்பளங்கள் விரித்து, கம்பளம் விரிச்சு சூப்பர் ஆயத்தம் பண்ண ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காட்டுவான். வாசிங்க பார்க்கலாம். அந்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். தகுதியான இடம், ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு சூப்பரான வார்த்தை. அல்லேலூயா. சும்மெல்லாம் ஆண்டவர் எல்லா வீட்டுக்கும் போக மாட்டார், எல்லா வீட்லையும் உட்கார மாட்டார். அல்லேலூயா. தகுதியான ஒரு இடம், தேவன் போய் பிரவேசிப்பதற்கு தகுதியான ஒரு வீடு. அல்லேலூயா. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் தகுதியாக இருப்பீங்களா? என்ன மாடலில் உட்காந்துருக்கீங்களோ, என்ன பொசிஷனில் உங்கள் வீட்டில் வேலை நடக்கோ தெரியாது. ஒரு மனுஷன் தண்ணி கூட சுமந்துட்டு வரணும், ஏத்தால வரணுங்கிறது தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அவன் போகும் பொழுது அவன் நுழைகிற வீடு தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். வீட்டு எஜமான் தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வீடு தகுதியான வீடாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வீடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம் வாசிங்க. அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற, அவன் அந்த வீட்டு எஜமான் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி போய் அந்த கோதுமை திராட்சை ரசம் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்கன்னு யார் சொல்லி விடுதா? இயேசுநாதர் சொல்லி விடுகிறார். இவ்வளவு சொல்லி விட்ட சம்பவம் தான். இப்படி போ அப்படி செய், இப்படி போ இப்படி போ அப்படி செய். அல்லேலூயா. இது நடந்தாதானே நம்ப முடியும். இதெல்லாம் போ போ போ, அங்கே போ இங்கே போ இங்கே போ அங்கே போ சொல்லிட்டாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதெல்லாம் நடந்தாதானே நம்ப முடியும். இது நடந்துதா நடக்கலையா? நடந்தது. நடந்ததுங்க இருக்கிற வசனங்க இருக்குது. சொல்லுங்க பார்ப்போம். ஏசுனாரு சொன்னால் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அது நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை கண்டுபிடிங்க பார்ப்போம். அது ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. வாசிக்கம் பாருங்கள்.
லூக்கா 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் இயேசு கிறிஸ்து தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே அவர்கள் கண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். சொன்னபடியே அதை அவர்கள் கண்டார்கள், பார்த்தார்கள். அவர் சொன்ன வார்த்தையின்படியே ஒன்று பிசகாமல் அப்படியே அங்க நடந்தது. அல்லேலூயா. இப்போ அவர் தீர்க்கதரிசியா, தீர்க்கதரிசியை விட பெரியவரா? சத்தமா சொல்லுங்க. தீர்க்கதரிசியை விட பெரியவர். அல்லேலூயா. அவர் இப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிற நாம், அவர் பெரியவர், தீர்க்கதரிசியை விட பெரியவர் என்று நம்பி அவரை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் எல்லாரை காட்டிலும் பெரியவர். இந்த வசனத்துல யோனா தீர்க்கதரிசியை விட பெரியவர். அல்லேலூயா. இப்படி இருக்கணும் தீர்க்க தரிசனம். அடி பெறலாம இருக்கணும். வார்த்தைக்கு வார்த்தை அப்படி இருக்கணும். சும்மா எனக்கு என்ன பிள்ளை பிறக்கும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கும். சிலருக்கு தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்குறது, எங்களுக்கு என்ன பிள்ளை பிறக்கும், உனக்கு ஒன்று ஆண் குழந்தை பிறக்கும், இல்லாவிட்டால் பெண் குழந்தை பிறக்கும். இதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? நானே சொல்லுவேனே, சும்மா நீங்களே சொல்லலாமே. யோசித்து பாருங்க. தேவனுடைய இது அப்படி என்ன சொல்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு, எப்படி நடக்க போகுது, ஆச்சரியமான தேடுதலோடு அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான விசுவாசிக்கு, உண்மையான ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய மேன்மையான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை விட பெரியவர். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நம்பி போகும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்வோம், காண்போம், பார்ப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆகவே மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி அல்ல, எஜமான்களுடைய வார்த்தையை நம்பி அல்ல, ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்பி அல்ல, மனித தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை மட்டும் நம்பி அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்பி அந்த வார்த்தைகளுக்கு பின்னால நாம் நடந்து போகும் பொழுது நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியங்களை நம்முடைய கண்கள் காணும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல தடுமாடி விழுந்து விடக்கூடாது, தடுமாற்றம் அடைந்து விடக்கூடாது. ஒரு மனிதனை, ஒரு போதகரை, ஒரு தீர்க்கதரிசியை பின்பற்றி போய்விடக்கூடாது. ஒரு தத்துவ ஞானியை பின்பற்றி போய்விடக்கூடாது. என்னை நானே பின்பற்றி விடக்கூடாது. ஒரு சினிமா நடிகர்களை பின்பற்றி போய்விடக்கூடாது. ஒரு மனிதனை, கணவனை, நண்பர்களை, உறவினர்களை, அறிவாளிகளை நம்பி போய்விடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்பி அதற்கு பின்பாக நம்ம விசுவாசத்தோடு போனோம்னா கட்டாயம் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்முடைய கண்கள் கட்டாயம் பார்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எழும்பி நிற்போம். ஆண்டவரே, தீர்க்கதரிசியை காட்டிலும் நீர் மேலானவர், தீர்க்கதரிசியை விட நீர் பெரியவர் என்பதை இன்றைக்கு வேதத்தில் நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி உம்முடைய அப்போஸ்தலர்கள் நகரத்துக்குள்ளே போய் தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனிதனை கண்டு அவன் பிரவேசித்த அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்த வீட்டு எஜமானை சந்தித்து அங்கே பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படியாக ஒரு பெரிய ஆண்டவரே அறையை நீர் சொன்னபடியே அவர்கள் கண்டது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே குறைவுள்ள தீர்க்கதரிசிகளை கண்டு நாங்கள் பின்வாங்கி போய்விடக்கூடாது. குறைவுள்ள தீர்க்கதரிசிகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. குறைவுள்ள தீர்க்கதரிசிகளை கண்டு நாங்கள் தவறான பாதையிலே போய்விடக்கூடாது. ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர். நீ சொன்னபடியே அவர்கள் கண்டார்கள். என்ன சொல்லுகிறது? அவர் சொன்னபடியே நடக்கும். சகோதரனே, சகோதரியே, தேவன் உனக்கு ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார் என்று சொன்னால் அவர் சொன்னபடியே உனக்கு நடக்கும். அவர் சொன்னபடியே உனக்கு நடக்க வேண்டுமானால் நீயும் உன் குடும்பமும் அவர் சொன்னபடியே நீ நடக்க வேண்டும். மனைவி மாத்திரம், கணவன் மாத்திரம், பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, கணவனும் மனைவியும் தகப்பனும் தாயும் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் குடும்பமாக நீ நடக்கும் பொழுது தேவன் உனக்கு சொன்ன வார்த்தைகள், உன்னை கைவிட மாட்டேன் மகனே, மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ மறுபடியும் எழும்புவாய், நீ எழும்பி பிரகாசிப்பாய், உன் வியாதியை உன்னிலிருந்து முற்றிலுமாக நான் நீக்குவேன், உன்னுடைய பாரங்களை
உன்னை விட்டு விலக்குவேன், சத்துருக்களின் கைகளுக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன். ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், ஒரு தகப்பன் சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்ன இந்த வார்த்தைகள், நான் உன்னுடைய தேவன், இந்த தேவன் பெரியவர், உன் தேவன் உன்னை காட்டிலும் உன்னோடு இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் பெரியவர், உன் எஜமானை விட பெரியவர், உன் போதகரை விட, உன் தீர்க்கதரிசிகளை விட அவர் பெரியவர். அதை நீ விசுவாசித்து அவர் சொன்ன வார்த்தைகளின்படியே நீ நடக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தைகளின்படியே உனக்கும் ஆசீர்வாதங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். நீ அவர் சொன்னபடியே நடக்கும் பொழுது, அவர் உனக்கு சொன்னபடி எல்லாமே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றும் தவறாது, ஒன்றும் தவறாது. அதைத்தான் தாவீது தன் வாழ்க்கையில கண்டு சொல்கிறான். நீரே என் கோட்டை ஆண்டவரே, நீரே என் ரட்சிப்பு, நீரே என் துருகம், நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய நம்பிக்கை, எல்லாமே நீர் ஆண்டவர் என்று சொல்லுகிறான். அந்த தேவனை எத்தனை பேர் நம்புகிறோம்? அவர் சொன்னபடி நடக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீ அவர் சொன்னபடி நடந்தால் அவர் உனக்கு சொன்னபடி அப்படியே நடக்கும். நீங்கள் அவர் சொன்னபடி நடந்தால் சகோதரனே சகோதரியே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அதை நீங்கள் காண்பீர்கள், காண்பீர்கள். தாவீது அதை கண்டான், அநேக தேவனுடைய தாசர்கள் அதை கண்டார்கள், தேவ பிள்ளைகள் கண்டார்கள். நீங்கள் ஒருவேளை இதுவரை காணாவிட்டால் இனிமேல் அதை காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையானவர் நீரே நீரே, இனிமையானவர் நீரே நீரே, இன்பமானவர் நீரே நீரே, மதுரமானவர் நீரே நீரே, அருமையானவர் நீரே நீரே, இனிமையானவர் நீரே நீரே, இன்பமானவர் நீரே நீரே, மதுரமானவர் நீரே நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. என் கண்மலை, என் கோட்டையும் என் துருகமும் நீரே. பாடுவோம். நான் நம்பிடும் என் நம்பிக்கை அடைக்கலம் நீரே. என் கண்மலை, என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பிடும் என் நம்பிக்கை அடைக்கலம்
வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. உம்மை போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. உம்மை போற்றுவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை வணங்குவேன் ராஜா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.